ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பைக் ஐடியில் இருக்கேன். எனக்கு வந்து சைக்கிள் ஐடி சேஞ்ச் பண்ணி தருவாங்களா அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து கமெண்ட்டில் ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஓட்டுறதுக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இன்ஸ்டாமார்ட் ஓட்டுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ இன்ஸ்டாமார்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்படி, அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய கமெண்ட் நம்மளோட வீடியோக்கள்ல வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கான சொல்யூஷன் வீடியோ தான் இதாக இருக்க போகுது, சரிங்களா? ஸோ இன்ஸ்டாமார்ட்டை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, நான் பைக் ஐடி ஓட்டுறேன், எனக்கு வந்து சைக்கிள் ஐடியை சேஞ்ச் பண்ணி தருவாங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ நான் வந்து சைக்கிள் ஐடி ஓட்டுறேன், எனக்கு வந்து பைக் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணி தருவாங்களா அப்படின்னு ரெண்டு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ள வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று லைசன்ஸ் கொடுத்துருப்பீங்க, இல்லைனா லைசன்ஸ் கொடுக்காம இருந்திருப்பீங்க. ஸோ 6 மாதம் வந்து உங்களை பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜோனில் என்ன இன்சென்டிவ் பேஸில் போயிட்டு இருக்கோ அந்த இன்சென்டிவ் பேஸ்க்கு உங்களோட ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்குமே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வந்து கேட்பாங்க, ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப அதிக லாங் ஆர்டர்ஸாக வருது, ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைக் ஐடியிலேருந்து சைக்கிள் ஐடிக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே லைசன்ஸ் இருந்தால் தான் நம்மளை வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவே வந்து ஓட்ட விடுவாங்க, சரிங்களா? ஸோ ஜொமேட்டோவில் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்குமே வந்து நம்ம ப்ராப்பராக இவி வெஹிக்கிள் வச்சிருக்கிற ப்ரூஃப்லாம் வந்து கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக் ஐடி ஓட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான பேயோட்டு தாங்க கிடைக்கும். இவி வெஹிக்கிள் ஓட்டுறீங்கன்னா அதுக்கான பேயோட்டு தான் கிடைக்கும். அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்ல தான் தருவாங்க. ஸோ ஒரே மாதிரியான ஏர்னிங்ஸ் வந்து நம்மளுக்கே தரமாட்டாங்க. இதுவுமே வந்து தெரிஞ்சுவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து இன்ஸ்டாமார்ட்டால பெரிய பிரச்சனையா இருக்கு, ஸோ சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட நான் வந்து ஒரு சில பிரச்சனைலாம் வந்து சந்திக்கிறேன், ஸோ எனக்கு வந்து இன்ஸ்டாமார்ட்டை ரிமூவ் பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு நீங்கள் டைரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து டெய்லி இன்சென்டிவ்க்கு ஓட்டுறேங்க, இல்லைனா வீக்லி இன்சென்டிவ்க்கு ஓட்டுறேங்க, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாமார்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்களோட ஐடியை வந்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாமார்ட்டை ரிமூவ் பண்ணி விடுவாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டாமார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டு மட்டும்தாங்க இருக்கும். பட் இன்ஸ்டாமார்ட்டோட சேர்ந்து உங்களுக்கு ஜீனி ஆர்டரும் போயிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு எடுக்கக்கூடிய ஆர்டருமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும், சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டாமார்ட்டை தூக்கிட்டேன், இதனால எனக்கு ஏதாச்சும் மைனஸ் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. இன்ஸ்டாமார்ட்டு, ஜீனி, மீட்டு இந்த மாதிரி ஆர்டர்லாம் உங்களுக்கு வந்து வரலை அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அப்படி இல்லைன்னா ஆர்டர் கவுண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் பீக் டைம்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் மட்டும்தான் பேஸ் பண்ணியிருக்கும். நான் பீக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாமார்ட்டு, ஜீனி இந்த மாதிரி ஆர்டர் வந்து ஒரு ஒரு சில ஏர்னிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அது நம்மளுக்கு நிறையவே வாய்ப்பாக இருக்கும். ஸோ நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி இன்ஸ்டாமார்ட்டையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எப்போவும் நான் அதே தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆர்டர் அதிகமாக வேணும், இல்லை ஏர்னிங்ஸ் அதிகமாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாமார்ட்டையும் ஜீனியும் வந்து எப்போவுமே வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஃபுட்டு மட்டும் இருந்தால் போதும், இன்ஸ்டாமார்ட்டே எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸ்லேயே போய் ரிமூவ் பண்ணிக்கிறது. அப்படி இல்லை எங்கள் ஊரில் வந்து ஆஃபீஸே இல்லை, அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்விக்கி ஆப்லேயே போயிட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மொபைல் மூலிமா உங்களுக்கு ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் காமிக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் பயன்படுத்தி நீங்கள் அதை ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸோட தான் கொடுத்துருப்பாங்க. அதையுமே நான் இந்த வீடியோக்குள்ளேயே சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு மொபைல் மூலிமா நான் வந்து உங்களுக்கு எப்படி அதை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அது ரிமூவ் ஆகிடும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்விக்கி ஆப்புக்குள்ளே போயிடுங்க. ஆப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம்
ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். ஹெல்ப் ஆப்ஷன் உங்களுக்கு போயிட்டீங்க அப்படின்னா டியூட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து டச் பண்ணுங்க. அடுத்தது ஒரு 5-6 ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் நான் ஃபுட் ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் நோட் ஆப்ஷன் ஃபார் ரிமூவிங் இன்ஸ்டாமார்ட் இஸ் நாட் அவைலபிள் கரண்ட்லி. ஆல்சோ திஸ் சேஞ்சஸ் ஆர் ஒன்லி அக்செப்டட் ஆஃப்டர் 30 days ஆஃப் ஜாயினிங். அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணி 30 நாள் ஆயிருந்தா மட்டும்தான் உங்களால் வந்து எதையுமே வந்து ரிமூவ் பண்ண முடியும், ஆடும் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி வில் ஷேர் அப்ரூவல் ஆர் ரிஜெக்ஷன் ஸ்டேட்டட் பை சண்டே. ஸோ உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருந்தாலும் சரி, இல்லை ரிஜெக்ஷன் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க வந்து சண்டேவே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இன் கேஸ் ஆஃப் அப்ரூவல் த சேஞ்சஸ் வில் பி டன் ஆன் மண்டே. அதாவது உங்களுக்கு வந்து அவங்க அப்ரூவலே கொடுத்துட்டாங்க, அதாவது ஞாயிற்றுக்கிழமையே வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் சண்டே வந்து உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் குரோமுக்குள்ளே போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அந்த இன்ஸ்டாமார்ட்லாம் இருக்கோ ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் இந்த மாதிரி மாவட்டம்லாம் இருக்குது அப்படின்னு கேட்குது. ஸோ நான் அதை கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டும் கொடுத்துறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் கேட்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவை வரி மாற்றங்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ள படிவத்தை நிரப்பவும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க்கையும் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணின உடனே ஒரு இமெயில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இமெயில் வந்து டிக்கு கொடுத்துருங்க. ஸோ டிக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டைப் ஆஃப் யுவர் டிஐடி அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் யுவர் சிட்டி அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மாவட்டத்தை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நியூ சர்வீஸ் லைன் அப்படின்னு கேட்கும். ஸோ இதுதான் வந்து மெயின். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த ஆர்டர்ஸ் வுட் லைக் டு டெலிவர் அப்படின்னு கேட்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அதை வந்து இதில் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் வாண்ட் டு டூ ஃபுட் ப்ளஸ் இன்ஸ்டாமார்ட், இல்லைனா வாண்ட் டு டூ இன்ஸ்டாமார்ட் ஆர்டர்ஸ் ஒன்லி டு டூ ஃபுட் ஆர்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஆர்டர்ஸ் மட்டும்தான் வந்து கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபுட் ஆர்டர்ஸ் மட்டும் நீங்கள் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் த டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் யுவர் டெலிவரி அப்படின்னு கேட்கும். அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நீங்கள் வந்து ஃபுட் ஆர்டர்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 காரணங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிக் த ரீசன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ எம் கெட்டிங் லாங் டிஸ்டன்ஸ் ஆர்டர்ஸ், அடுத்து வந்து லார்ஜ் சைஸ் ஆர்டர்ஸ் இன் இன்ஸ்டாமார்ட் அண்ட் இன்கரண்ட் பெனால்ட்டி அப்ளைடு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஓடி இஷ்யூ இன்ஸ்டாமார்ட் ஸ்டோர். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் ரீசனாக இருந்துச்சு அப்படின்னா அதர்ங்கிற இடத்துல நீங்கள் வந்து அதில் கமெண்ட் பண்ணி மென்ஷன் கூட பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து எனக்கு இதனால தான் நான் வந்து இன்ஸ்டாமார்ட்ல இருந்து ஃபுட்டுக்கு வந்து ஓட்டலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்கனாலே போதும், அவங்களே வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அடுத்தது வந்து சப்மிட் கொடுத்துருங்க. யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் பி ரெக்கார்டட் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதன் மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து சண்டே ஈவினிங்கில் வந்து சொல்லிடுவாங்க. உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கறதும் ரிஜெக்ட் பண்ணுறதும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் மண்டேல சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டாமார்ட்டை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆப்ஷன் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ட்ரெண்டிங் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.